காலையில எழுந்து வந்து பார்த்தா, இந்த ஃபீமேல் கப்பி நேத்து இருந்தா மாரியே ஸ்ட்ரெஸ்ஸிலேயே தான் இருந்துச்சு. நான் என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி மெடிசின்ஸ் எல்லாமே குடுத்தேன். ஆனாலுமே இந்த ஃபீமேல் கப்பி இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தேன். அப்புறம் மேல் கூட கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா, ஃபுட் போடலாம்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. ஆமாங்க, கப்பி வந்து ஃபீமேல் வந்து குட்டி போட்டுடுச்சு. இந்த குட்டி போடுறதுக்கு தான் மேல் வந்து அது வந்து சுத்தி சுத்தி ஆ இது பண்ணியிருக்கு, டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி வந்துடுச்சு. எல்லா கப்பீஸ் குட்டியும் ஒண்ணு ஒண்ணா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் போடல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தா, நெறைய குட்டி போட்டுச்சு. இதில எத்தன குட்டி இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரைஸு நல்லாவே வளர்றதுக்கு இது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன குடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சாம்பியன் ஃபுட் குடுத்தேன். அப்புறம் கொஞ்சமா ஏரேஷன் வந்து இந்த கப்பி குட்டிங்களுக்கு கொஞ்சோண்டு குடுத்துருக்கேன். ரொம்பவே ஸ்லோவா வச்சு தான் குடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன டேங்க்குன்றனால தண்ணியுமே கம்மியா தான் குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் 2ண்ட் டே, 3ர்ட் டேல என்ன மாரி ஃபுட்ஸ் குடுக்க போறோம், எப்படி வளர்க்க போறோம்ன்றத ஃபர்தர் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.